Hi friends, welcome to Brinda's Cook Spot. ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம். இது வந்து ப்ரெட்டை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம பண்ண போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் விட்டு வந்ததும் நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை ரெடி பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ சொல்ல போகிற அளவு வந்துட்டு ஒரு 6 ப்ரெட் செய்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஒரு 4 ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். 2 எக் எடுத்திருக்கேன். சுகர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. நான் 3 ஏலக்காய் சேர்க்குறேன். பால் ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். காய்ச்சின பால் இது. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 எக்கை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். அது கூடவே நம்ம பாலையும் சேர்த்துக்கலாம். டக்குன்னு செஞ்சிடலாம், 2 நிமிஷம் கூட ஆகாது. அப்புறம் ஏலக்காய் பொடி, ஏலக்காய், அந்த சுகர் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதே இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு பேன் வச்சுருங்க அடுப்பில். இது நல்லா காஞ்சதும் நீங்கள் பட்டர் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஆயில் தான் சேர்த்துருக்கேன். ஆயிலை நல்லா இந்த மாதிரி சிலிக்கான் ப்ரஷ் வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் வந்துட்டு இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ப்ரெட் இதில் சேர்த்துக்கலாம். ப்ரெட்டை நீங்கள் டோஸ்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி டைரெக்டாக இந்த மாதிரி பாலில் நல்லா டிப் பண்ணிவிட்டு, பால் அந்த முட்டை மிக்சிங்கோட நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிவிடுங்க. டிப் பண்ணிவிட்டு அதை எடுத்து பேனில் நம்ம போட்டுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மீடியமில் கூட வேணாம், மீடியம் விட இன்னும் கொஞ்சம் லோவாகவே வச்சுக்கோங்க, இல்லாட்டி தீஞ்சிரும் பால் சேர்த்துருக்கிறதுனால. இப்போ நம்ம இதை திருப்பிட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். பக்கத்துலேயே நம்ம ப்ளேஸ் இருக்கிறதுனால இன்னொரு ப்ரெட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.